ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, வீட்டில் 2 முழு மக்காச்சோளம் இருக்குது. இதை வச்சு ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம், சாட் ஐட்டம் மாதிரி எதாவது பண்ணி கொடுங்க அப்படி சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கார்னை வச்சு தான் சாட் ஐட்டம் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 2 முழு கார்னையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபுல்லாக உரித்து இதை 2 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து ஸ்வீட் கார்ன். இது வந்து நார்மலாக வேக வச்சு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ரோட்டு சைடில் இந்த கடைகள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த பட்டர் கார்ன், சாட் மசாலா கார்ன், சீஸ் கார்ன் அந்த மாதிரிலாம் போட்டு தருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து இட்லி குண்டானில் வச்சு நம்ம ஆவி கட்டிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஆவி கட்டினாலே போதும். நல்லா அழகாக சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நான் வந்து 2 பீசஸாக கட் பண்ணேன். அந்த பெரிய பீஸை மட்டும் கட் பண்ணவே முடியலங்க, வரவே இல்லை. ஸோ அதனால் இதை வந்து 2 கார்னையும் நான் 2 பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம வேக வச்சுருவோம். ஆவி கட்டிடுறோம் ஒரு 15 நிமிஷத்துக்கு. ஓகே, இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி வச்சுப்போம் அதே மாதிரி இருக்கா? முத்தாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இதை முத்தாக பிரித்து எடுக்கணும், தனித்தனியாக எடுக்கணும். அது தாங்க பெரிய வேலையே. இப்போ இதில் உக்காந்து நம்ம எல்லாத்தையும் இது பண்ணணும். ஆக்சுவலி நான் வந்து முன்னாடி எனக்கும் இது வந்து எப்படி எடுக்கணும்னு தெரியாது. இப்போ தனித்தனியாக உக்காந்துட்டு நான் அப்படியே எடுத்துகிட்டே இருப்பேன், ரோ பை ரோவாக. அது அப்புறமா தான் சொன்னாங்க, இல்லை இப்படி எடுக்காத, இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணிப்பார். நான் எப்படி எடுப்பேன்னா, அது இந்த மாதிரி தான் எடுப்பேன். அப்படியே சுற்றி ரவுண்டாக எடுத்துகிட்டு வருவேன். அப்படி எடுத்தேன்னா மணிக்கணக்கில் ஆகும். சரி, ஓகே, அப்படி எடுக்காத, இந்த மாதிரி ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ரோவை எடுத்துட்டேனாலே அப்படி ஈஸியாக எடுத்துடலாம் அப்படி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு நான் அந்த மாதிரி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் இப்படி தான் எடுத்துகிட்ருப்பேன். எடுத்துகிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, இல்லை அப்படி எடுக்காத, இந்த மாதிரி ஒரு ரோ எடு. இப்படி ஒரு ரோ எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் பாரு, நீ இப்படி லைட்டாக அப்படி தள்ளினாலே எல்லாமே வந்துடும். இது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரோ எடுக்கிறது மட்டும்தான் வேலையே அப்படி சொன்னாங்க. ஓகே, இது ஈஸியாக இருக்கே, சரி ஓகே நம்ம இதேமாதிரி ட்ரை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் இருக்கிற கண்ணில் அதே மாதிரி அப்படியே ஃபுல்லாக நம்ம இப்போ பிரித்து எடுத்துப்போம் செப்பரேட்டாக. சுட வேறு இருந்ததா, அப்படியே கையெல்லாம் நகலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுதாங்க பெருசு. ஓகே, எப்படியோ ஒரு வழியாக ஃபுல்லாக எடுத்தாச்சு, செப்பரேட் பண்ணியாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை வந்து ஒரு 3 பங்காக பிரிச்சுடுவோம். நம்ம 3 டைப்பில் பண்ணலாம். ஓகேங்களா? கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் பட்டரை போட்டு, நம்ம கடையிலலாம் இந்த ஸ்ட்ரீட்லலாம் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பட்டர் கார்ன் பண்ணிடலாம். பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு கார்ன் அப்படியே ஒரு 2-3 கைப்பிடி எடுத்து போட்டு, இல்லை பட்டர் ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொரு கைப்பிடி. ஓகே, இப்படி போட்டு அப்படியே கொஞ்சோண்டு ஒரு சின்ன பிஞ்ச் அப்படியே மலை சாரலாக உப்பை தூவி நல்லா அப்படியே ஒரு 2-3 சுற்றி எடுத்திங்கன்னா பட்டர் கார்ன் ரெடி. இதை தான் 15 ரூபா, 20 ரூபா, 30 ரூபான்னு சொல்லி ஒரு கப் விற்றுட்ருக்கானுங்க. ஓகே, இப்போ இது என்னுடைய ஃபேவரட் பட்டர் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து என் ஒய்ஃப்க்கு சாட் மசாலா கார்ன் பண்ணணும். ஸோ அது பண்ணலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி, அதே மாதிரி ஒரு 2-3 கைப்பிடி கார்ன் எடுத்து போட்டு, கொஞ்சோண்டு அதே மாதிரி உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு சாட் மசாலா. நான் ரொம்ப கம்மியாக போட்டேன்.
எங்கே இது ரொம்ப காரமாயிட போகுது அப்படின்னு நினச்சிட்டு கம்மியாக போட்டேன். அப்புறம் இல்லை இது அப்படின்லாம் இருக்காது, இது நல்லா தான் இருக்கும், நீ இன்னொரு ஸ்பூன் போடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணேன். நல்லா இருந்தது, ஸ்பைஸாக சூப்பராக இருந்தது. ஓகே, இப்போ மசாலா காணும் ரெடி. அடுத்து நான் வந்து பாப்கார்ன் பண்ணுறது வச்சுருந்தேங்க. ஸோ ஓகே, இந்த பேனில் போட்டு உங்களுக்கு பாப்கார்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் இதை வாங்கினேன். அப்புறம் பார்த்தா இது நார்மலாக பேனில் பண்ணுற பாப்கார்ன் தான் போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி பேக்கெட் இருந்தது உள்ள. சரி ஓகே, இந்த பேக்கெட்டை கட் பண்ணி நம்ம இதில் கார்னெல்லாம் இப்படி கொட்டிட்டோம்னா நம்ம இந்த கீழே இருக்க இந்த பேனில் பண்ணிடலாம், மேலே ஏதாவது மூடி மாதிரி வச்சு அப்படின்னு நான் நினச்சி பண்ணேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இதை பிரித்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. என்னடா அது தலைகீழ இருக்குது, ஒன்று சரிங்க. இங்கே பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து டேரெக்டாக அப்படியே ஓவன்லேயே வைக்கலாம், இதுமாரி பிரிச்செல்லாம் கொட்டணும்னு அவசியமே இல்லை. இது ஓவனில் உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு 3 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும். ஜஸ்ட் இது இந்த பொசிஷனில் அப்படியே நீங்கள் ஓவனில் மிடில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஐயோ என்னடா இது, சரி ஓகே நம்ம பிரித்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். சரி ஓவனில் பண்ணலான்றாங்களே, சரின்னு சொல்லிட்டு நான் கீழே ஓவன் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி தூக்கி உள்ளே வச்சிட்டேன். அதே மாதிரி ஜஸ்ட் ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம், 3 மினிட்ஸில் அவங்க சொன்ன மாதிரியே ரெடி ஆகுதா அப்படின்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1.5 நிமிஷம் வரைக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்புறமா தான் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பா ஆரம்பிச்சுது. நான் கூட என்னடா ப்ரீ ஹீட்டே பண்ணாமல் அப்படியே உள்ளே வைக்க சொல்கிறானுங்களே, இது ஆகுமா கரெக்டாக 3 மினிட்ஸில்? ஒருவேளை ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் 3 மினிட்ஸ்க்கு முன்னாடி வைக்கணுமா அந்த மாதிரியா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் வச்ச ஒரு 1.5 நிமிஷம் கழிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பாக ஆரம்பிச்சுது. அப்போ தாங்க நம்பிக்கையே வந்தது. அப்பா ஓகே நம்ம கரெக்டாக தான் வச்சுருக்கோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக 3 மினிட்ஸில் அது புஃப்னு நல்லா உப்பிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் இப்போ நான் டிஸ்பிளேயில் வைக்கிறேன் சரிங்களா. இன்றைக்கி நம்ம பண்ணது இது தான். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்ன் ரோஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க, அது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. இது வந்து நார்மலாக இப்போ நம்ம வேக வச்ச கார்னு, அது சாட் மசாலா கார்னு, இது பட்டர் கார்னு, இது வந்து பாப்கார்ன். ஓகேங்களா, நான் உங்களுக்கு அந்த ரோஸ்ட்டு கார்னும் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது ஆயில் ஐட்டமாக செஞ்சால் யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க, அதனால தான். ஓகே, இதோட நம்ம முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.